நாம சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் கேட்கிறான். அது நல்லதோ கெடுதலோ அவன் கேட்கிறான். அதற்கு உண்டான பலனை நமக்கு தருவான். அதனாலதான் நாம என்ன சொல்லணும், பேசுனா நல்லதையே பேசு. இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாரு இந்த வீட்டுல இச்சினி இருக்கு, நல்ல வார்த்தையே பேசணும்பாங்க. இச்சினா நான் அந்த மோட்டு வலையை பார்ப்பேன், அதை எங்கேயோ ஓரத்துல காட்டுவாங்க. வீட்டுல ஒரு கார்னர்லயும் நீங்க கிரகப்பிரவேசம் பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மூலையிலையும் இப்படி பூவை போட்டு பூஜை பண்ணுவாங்க. வீடுங்கிறது நாம சும்மா டிவி போட்டு பாக்குறதுக்காக கட்டப்பட்டது அல்ல. சாஸ்திரப்படி உன்னுடைய குடும்பம் உன்னுடைய தலைமுறை எல்லாம் வாழ்வதற்கு ஏற்றபடி அங்க இருக்க இச்சினி தேவதைங்கிறது எல்லாவற்றையும் அப்படியே ஆகுக சுபமஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. நம்ம ஊர்ல கவுளி சொல்லிச்சும்பாங்க தெரியுமா, கவுளி அப்படின்னாக்க பத்தியா சத்தியம் அப்படிம்பாங்க. ஆனா மட்டும் நம்புறோம் இந்த இச்சினி தேவதைங்கிறவங்க ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், போகட்டும்னு சொன்னா ததாஸ்துன்னு அது சொன்னா என்ன ஆகும், அதெல்லாம் வேண்டாமே. இப்ப நான் இந்த இச்சினி தேவதை என்ன சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய நேயர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கணும்னா அது ததாஸ்து அப்படியே ஆகுதுன்னு சொல்ல